Hello students, welcome to Minimax channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10th உடைய arithmetic progression question number 7 to 20 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி questions அதாவது 1 to 6 வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேறு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the sum of first 22 terms of an AP in which D is equal to 7 and 22nd term is 149. அதாவது என்ன கேட்குறாங்க, D is equal to 7 அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் 22nd term அப்படின்னா என்ன அர்த்தம், A22 is equal to 149. A22 149 and sum of 22 terms அதாவது S22 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியாது, A தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு A கண்டுபிடிப்போமா. A22 அப்படின்றது என்ன, A plus 21D is equal to 149. அண்ட் ஸோ ஏன்றது நம்மளுக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. 21 into 7 is equal to 149. இது என்ன பண்ணுவோம், A plus 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 147 is equal to 149. ஸோ A is equal to 149 minus 147 is equal to 2. ஸோ ஏவோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சம் ஆஃப் n ஃபார்முலா என்ன, Sn is equal to n by 2 into A plus an or last term. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன, என்னன்றது என்னது 22. ஸோ 22 by 2 into ஏன்றது 2 plus இங்கே an அப்படின்றது என்ன, A22. பிகாஸ் நம்ம S22 கண்டுபிடிக்கிறதுனால A22 வந்து லாஸ்ட் டேர்ம் தான். ஸோ A22ன்றது என்ன, 149. ஸோ இப்போ 22 by 2 டிவைட் பண்ணிங்கன்னா 11 and 151. ஸோ 11 into 151. 11 into 151 நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், நான் ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லியிருக்கேன். இந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. 1 plus 5 6, 5 plus 1 6 and again 1. ஸோ 1661. 151 into 11. இதுதான் வந்து sum of 22 terms உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 8th சம் பாருங்க. Find the sum of first 51 terms of an AP whose second and third terms are 14 and 18. அதாவது செகண்ட் டேர்ம்ன்றது A2 வந்து 14 அண்ட் என்ன கொடுக்குறாங்க, A3 வந்து 18 சொல்லிட்டாங்க. நமக்கு கொஸ்டின் வந்து சம் ஆஃப் 51 டேர்ம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது, என்னன்றது 51, அதை நம்மளுக்கு இன்டைரக்ட்லி சொல்லிட்டாங்க. அண்ட் A2 A3 கொடுத்துருக்காங்க. இப்போ A2-வை நம்ம எப்படி எழுதலாம், A plus D is equal to 14. அப்போ ஏன்றது என்ன, 14 minus D. இது ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து A3ன்றது என்ன, A plus n minus 1. 3 minus 1 எவ்வளோ, 2D is equal to 18. இப்போ இந்த ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த 14 minus D இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 14 minus D plus 2D is equal to 18. ஸோ 14 plus D is equal to 18. ஸோ D is equal to 18 minus 14 எவ்வளோ, 4. ஸோ டியோட வேல்யூ 4. இந்த டியோட வேல்யூ இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா A is equal to 14 minus 4. ஸோ A is equal to 10. இப்போ நமக்கு என்னென்ன தெரியும், A தெரியும், D தெரியும். ஸோ ஏவும் டியும் வச்சு நம்ம SN ஃபார்முலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த A plus L அதாவது A plus ANல பண்ண முடியுமா, முடியாது. பிகாஸ் A51 நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஃபார்முலா போயிடலாம், SNோட ஃபார்முலா n by 2 into 2A plus n minus 1 அதாவது 51 minus 1 into D எவ்வளோ, 4. அதாவது n by 2 into 2A plus n minus 1 into D. ஓகே, ஸோ இப்போ 51 2 கட் பண்ண முடியாது, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. 51 by 2 into 2 10s are 20. 51ல் 1 போயிடுச்சுன்னா 50. 50 into 4 200. ஸோ இது என்ன வரும், 51 by 2 into 220. இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 110. ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 51ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 அப்படியே வச்சுக்கோங்க. 51 11 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டிஜிட் அப்படியே எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படியே எழுதிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5610. இதுதான் ஆன்சர். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் 11 தெரியல, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11 தெரியல அப்படின்னா உங்களுக்கு அது ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் வந்து சம் ஆஃப் 51 டேர்ம்ஸோடைய ஆன்சர். இப்போ 9th சம் பாருங்க. If the sum of first 7 terms of an AP is 49 and 17 terms is 289, find the sum of first n terms.
அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் 7 டேர்ம்ஸ் வந்து 49 சொல்லிட்டாங்க. ஸோ S7 வந்து 49 அண்ட் S17 வந்து 289 கொடுத்துருக்காங்க. SN எவ்வளோன்னு கேட்குறாங்க, 289. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், S749. இதில் ஏ கொடுக்கல, டி கொடுக்கல. ஸோ ஏ அண்ட் டி கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், SN கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ S7 இதை நீங்கள் எப்படி எழுதலாம், n/2 அப்படின்னா 7/2 இன்டூ 2a plus n minus 1, 7 minus 1 into d is equal to 49. ஸோ இந்த 7/2 கட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கோங்க. இன்டூ 2a plus 7 minus 1 எவ்வளோ, 6. ஸோ 6d is equal to 49. இப்போ இதுலேருந்து 2 காமனாக எடுக்கலாமா, 7/2 into 2 is equal to a plus 3d is equal to 49. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் 7 அண்ட் 49 நீங்கள் கட் பண்ணலாம். 7 times 49. ஸோ இது என்ன வருது, a plus 3d is equal to 7. அப்போ இது எப்படி எழுதலாம், a is equal to 7 minus 3d. ஸோ ஒரு a மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சிருக்கோமா சப்ஸ்டியூஷனுக்காக. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், S17 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க S17. இப்போ S17 ஃபார்முலா என்ன, S17 is equal to 17/2 into 2a plus 17 minus 1, 16 into d is equal to 289. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், நமக்கு 17/2 வந்து கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே 17/2 வச்சுக்கோங்க. 17/2 இன்டூ இதுலேருந்து 2 காமனாக எடுக்கலாமா, இதுலேருந்து 2 நீங்கள் வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், a plus 8d is equal to 289. இப்போ 2 and 2 கேன்சல் ஆயிடுச்சு. 17 289. இந்த நம்பர் பார்த்தா ஏதாவது ரிலேஷன் தெரியுதா, 17 times 289. ஸோ 17 289 வந்து 17 times. இப்போ a plus 8d is equal to 17. இப்போ ஏன்றது என்ன, 7 minus 3d. ஸோ 7 minus 3d plus 8d is equal to 17. அதாவது இந்த ஏவோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பாருங்க 8dல 3d போயிடுச்சுன்னா 5d. ஸோ 7 plus 5d is equal to 17. So 5d is equal to 17 minus 7. So 10 and d is equal to எவ்வளோ, 2. 10/5 எவ்வளோ, 2. இப்போ d வந்து 2 இருந்தா இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a is equal to 7 minus 3d இல்லையா. ஸோ 7 minus 3 into 2. 3 2s are 6. அப்போ a ஓட வேல்யூ என்ன, 1. அதாவது d வந்து 2, a வந்து 1 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம டியும் ஏவும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், SN கண்டுபிடிக்கணும். இதில் என்னன்றது வந்து என்னன்னு கொடுக்கலாங்க. ஸோ நம்ம n அப்படியே சிம்பிளாக நீங்கள் எண்ணே வச்சுக்கோங்க. n/2 இன்டூ ஃபார்முலா என்ன, 2 times of a plus n minus 1, அதுவும் நமக்கு தெரியாது. அண்ட் d வந்து 2. ஓகேவா. இப்போ n/2 இன்டூ 2 1s are 2 ப்ளஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2n minus 2. இப்போ இது என்ன ஆகுது, +2 minus 2 0 ஆகிடும். ஸோ SN அப்படின்றது n/2 இன்டூ +2 minus 2 0 ஆகுனா வெறும் 2n மட்டும்தான் இருக்கும். ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டதுனால n². ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் என்னது, n². இது மட்டும்தான் இதோட ஆன்சர். வெறும் n² மட்டும்தான் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம் பாருங்க. ஷோ தட் A1, A2, AN form an AP where AN is defined as below. அதாவது ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AN அப்படின்றது வந்து 3 + 4n கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், AN 3 + 4n A1 எவ்வளோ, A1 3 + 4 into 1 is equal to 7. ஸோ A1 என்னது 7. அதே மாதிரி A2 சொல்லுங்க, 3 + 4 into 2. 4 2s are 8, 8 plus 3 11. இது இதே மாதிரி வேணா நீங்கள் A3 A4 லைனாக எழுதிக்கிட்டே போகலாம். அண்ட் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வேணா A3 வேணா எழுதிக்கோங்க. 3 + 4 into 3. ஸோ 12 + 3 15. அப்போ நம்ம சீரியஸ் என்ன, 7 11 15 அண்ட் ஸோ ஆன். இதுதான் வந்து நம்மளுடைய ஏபி சீரியஸ். ஓகே. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 7 அண்ட் டி எவ்வளோ, 11 minus 7 is equal to 4. A ஓட வேல்யூ 7, D ஓட வேல்யூ 4. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, ஆல்சோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் கேட்குறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? S15 எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அகைன் n by 2 into 2 times of A plus n minus 1. என்னன்றது என்னது? 15 minus 1 into D எவ்வளோ? 4. ஸோ இது 15 by 2 கட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் 7 2s are 14 plus 15ல 1 போயிடுச்சுன்னா 14 and 14 into 4. 14 into 4 எவ்வளோ வரும்? 4 4s are 16. ஸோ 56. 56 plus 64 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 70. ஸோ 15 by 2 into 70. ஸோ இது கட் பண்ணிங்க அப்படின்னா 2வும் 15ம் வந்து 35 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? 15, அதாவது 15 into 35 வந்து 525. ஸோ சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் என்ன ஆன்சர்? 525. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் சீரீஸ் பாருங்க. an is equal to 9 minus 5n. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் a1 எழுதுங்க. 9 minus 5 into 1. ஸோ 9 minus 5 எவ்வளோ? 4. அண்ட் அகைன் a2 என்ன? 9 minus 5 into 2. ஸோ 9 minus 10. ஸோ அப்போ என்ன வரும்? minus 1. அண்ட் அகைன் a3 எழுதுங்க. 9 minus 5 into 3. ஸோ 9 minus 5 into 3. 5 3s are எவ்வளோ? 15. ஸோ 15ல உங்களுக்கு 9 போயிடுச்சுன்னா minus 6. ஸோ ஏபி சீரியஸ் என்ன நம்மளுக்கு? 4, minus 1, minus 6. இப்போ இந்த சீரியஸில் A வந்து 4, D எவ்வளோ? minus 1, minus 4. ஸோ டியோட ஆன்சர் என்ன? minus 5. A வந்து 4, D வந்து minus 5. இப்போ இதுலேயும் வந்து சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 15 by 2 into 2A, 2 times of A plus n minus 1. 15 minus 1 into D எவ்வளோ? minus 5. ஸோ 15 by 2 into 4 2s are 8 plus 15 minus 1 எவ்வளோ? 14. 14 into minus 5. ஸோ இது கட் பண்ண முடியாது. ஸோ கட் பண்ணுற வரைக்கும் இது அப்படியே வச்சுக்கோங்க. டெசிமலில் மாற்றி மல்டிப்ளிகேஷனை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ என்ன வரும்? 8 plus 14 into 5. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு மைனஸ் ஆகும். ஸோ 14 5s are 70. ஸோ 15 by 2 into 8ல 70 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு minus 62. இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? minus 31. ஸோ 15 into 31 அண்ட் சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ். ஸோ minus 465. இதுதான் வந்து சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ். இப்போ வாங்க 11th சம் பாருங்க. The sum of first n terms of an AB is 4n minus n square. What is the first term? அதாவது S1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். And what is the sum of the first two terms? அப்போ S2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்துருக்காங்க? Sn is equal to 4n minus n square. இப்போ S1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். தென் A2 S2, அதாவது S1 S2 A2 A3 தென் A10 AN. இந்த 6 வேல்யூஸும் என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து S1 பாருங்க. n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ S1 is equal to 4 into 1 4 minus 1 square 1. ஸோ 3. S1ஓட வேல்யூ இவ்வளோ? 3. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரியே S2 பாருங்க. S2க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 into 2 minus 2 square. ஸோ 4 2s are 8. 2 square எவ்வளோ? 4. ஸோ 8 minus 4 4. S2ஓட வேல்யூ 4. தென் இப்போ S1 S2 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? A2 A3 என்னன்னு தெரியணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சுவலாக A2 அப்படின்றது வந்து S2 minus S1. இது எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 3 5 7 அப்படின்ற டேர்ம்ஸ் இருக்குன்னா இதில் S1 S2ன்றது என்ன? S1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். A1ம் S1ம் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ S2ன்றது என்ன? சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ், அதாவது 1ம் 3யும் ஆட் பண்ணால் S2. S3ன்றது என்ன? 1 3 5 ஆட் பண்ணால் S3 வரும். ஸோ அப்போது இப்போ S2ல S1 மைனஸ் பண்ணிட்டா A2 கிடைச்சிரும். இப்போ அதே மாதிரி நீங்கள் S3 எடுத்துக்கோங்க. இப்போ 1 3 5ஓட சம் வந்து S3. அந்த S3ல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா A3 கிடைச்சிடும். ஸோ A3 அப்படின்றது வந்து S3 மைனஸ் S2.
ஸோ எனி எஸ்என் எடுத்தீங்க அப்படின்னாலும் எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் ஒன். இப்போ ஏ2 எடுத்துக்கோங்க. எஸ்2 எவ்வளோ 4 மைனஸ் எஸ்1 எவ்வளோ 3. அப்போ 4 மைனஸ் 3 1. அப்போ ஏ2ஓட வேல்யூ என்ன 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ3 கண்டுபிடிங்க. ஏ3 இஸ் ஈக்குவல் டு எஸ்3 மைனஸ் எஸ்2. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்3 தெரியுமா? தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்3 எடுத்துக்கோங்க. எஸ்3 என்ன 4 3s are 12 மைனஸ் 3 ஸ்கொயர் என்ன 9. ஸோ 12ல 9 போயிடுச்சுன்னா 3. அப்போ எஸ்3யோட வேல்யூ எவ்வளோ 3 மைனஸ் எஸ்2ஓட வேல்யூ 4. ஸோ மைனஸ் 1. இப்போ ஏ2 1 தெரிஞ்சிருச்சு, ஏ3 மைனஸ் 1 தெரிஞ்சிருச்சு. S1 S2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன A10 கண்டுபிடிக்கும். அப்போ A10 அப்படின்றது என்ன ஆக்சுவலா S10 மைனஸ் S9. S10 என்னன்னு கண்டுபிடிப்போமா? S10 is equal to 4 into 10 minus 10 square. 4 into 10 40 minus 100 is equal to minus 60. அதே மாதிரி S9 கண்டுபிடிங்க. S9 என்ன 4 into 9 minus 81. அதாவது 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ 9 4s are 36. 36 minus 81. 81 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து 5. ஸோ உங்களுக்கு இது போயிடுச்சுன்னா 4ல 3 போயிடுச்சுன்னா 7. சாரி, இது வந்து 45. 36 minus 81 45. இப்போ S10 என்னது minus 60 and இது என்ன minus 45 because minus 81 இல்லையா? ஸோ minus 45. 36 இது போயிடுச்சுன்னா minus of minus 45. அப்போ என்ன வரும்? minus 60 plus 45. minus 60ல 45 போயிடுச்சுன்னா minus 15. ஸோ A10ஓட வேல்யூ என்ன minus 15. இப்போ நெக்ஸ்ட் இதில் ஏஎன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஏஎன் அப்படின்றது வந்து எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1. இப்போ எஸ்என் அப்படின்றது என்ன 4n மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எண்ணுக்கு வந்து n மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4n மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இது எப்படி எழுதணும்? n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4n மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4n மைனஸ் 4 மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதை நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4n மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 4n மைனஸ் 4. இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் என் ஸ்கொயர் பிளஸ் 2n மைனஸ் 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த மைனஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மாற்றி எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 4n மைனஸ் என் ஸ்கொயர், இந்த மைனஸை உள்ள பண்ணுங்க. ஆர் ஃபர்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 4n 2n எவ்வளோ 6n அண்ட் மைனஸ் 4 மைனஸ் 1 எவ்வளோ மைனஸ் 5. தென் மைனஸ் என் ஸ்கொயர். இப்போ நீங்கள் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4n மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 5 ப்ளஸ் என் ஸ்கொயர். இப்போ என்னாகும்? ப்ளஸ் என் ஸ்கொயரும் மைனஸ் என் ஸ்கொயரும் 0 ஆகிடும். அண்ட் 4ல் 6 போயிடுச்சுன்னா 2 வரும். ஸோ 5 மைனஸ் 2n. இப்போ ஏஎன்னோட வேல்யூ என்ன? ஏஎன் அப்படின்றது வந்து 5 மைனஸ் 2n. நெக்ஸ்ட் 12th சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை 6ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 40 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஏபி என்னது? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 6ஆல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ 6 12 18 அண்ட் ஸோ ஆன் அப் டு 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 240. ஓகேவா? அதாவது வந்து 40 இன்ட்டு 6. 40 டேபிளில் 6 எப்போ வரும்? 40 இன்ட்டு 6 240. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன தெரியும்? இன்னொரு விஷயம், கொஷின் வந்து n வந்து 40ன்றது நமக்கு தெரியும். பிகாஸ் அவங்களே வந்து 40 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சீரியஸில் ஏன்றது என்ன 6 அண்ட் டிஃப்ரென்ஸ் டி என்னது 12 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 6. அதாவது 6 டேபிள்ன்றதுனால இது ஆப்வியஸ்லி எந்த இடத்துல பண்ணாலும் 6 தான் வரும். ஸோ ஏ தெரியும், டி தெரியும், n தெரியும். அண்ட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 40. ஸோ S40 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ a plus l ஆர் 2a plus n minus 1 into d அப்படின்னு போடலாம். அது நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுனால, அதாவது 40 நம்பர்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 40 டிவைடட் பை 2
இன்ட்டு ஏ வந்து 6, லாஸ்ட் டேர்ம் எல் என்னது 240. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40 divided by 2 into 246. ஸோ இது நீங்கள் இப்படியும் கட் பண்ணலாம், இதுலேயும் கட் பண்ணலாம். இப்போ இதில் கட் பண்ணிங்கன்னா 20. ஸோ 20 into 246. ஸோ 4920 is the sum of first 40 integers. Next 13th sum பாருங்க. Find the sum of first 15 multiples of 8. அதாவது வந்து first 15 numbers multiples of 8 சொல்றாங்க. ஸோ multiples of 8னா என்ன அர்த்தம்? சீரியஸ் எப்படி இருக்கும்? 8, 16, 24, 32 up to 15 into 8 எவ்வளோ? 120. அதாவது 15 multiples அப்படின்னா இதுதான் 15. ஸோ என்னோடது என்னது? இதில் 15 numbers and A 8, B என்னது? 15 multiples என்ன? இதோட டிஃபரன்ஸ் எது எடுத்தாலும் 16 minus 8, 24 minus 16 எது எடுத்தாலும் D வந்து 8. அகைன் நீங்கள் சம் கேட்கறதுனால நீங்கள் D கண்டுபிடிக்கணும், மேண்டேட்ரியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் லாஸ்ட் டேர்ம் வந்து 120. ஸோ நம்ம சம் ஆஃப் 15 நம்பர்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n/2 இன்டூ ஏ ப்ளஸ் எல். ஸோ n/2 வந்து 15/2 இன்டூ ஏ எவ்வளோ? 8 ப்ளஸ் எல் எவ்வளோ? 120. ஸோ 15/2 இன்டூ 128. இது நீங்கள் 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 64. ஸோ 15 இன்டூ 64 960. ஸோ சம் ஆஃப் 15 டேர்ம்ஸ் எவ்வளோ? 960. நெக்ஸ்ட் 14th சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 0 and 50. ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து 0 and 50க்குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து 1, 3, 5, 7 up to 49. இதுதான் ஆட் நம்பர்ஸ் 0 and 50க்குள்ளே நமக்கு தெரியும். பட் இது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம எப்படி, அதாவது n எவ்வளோன்னு எப்படி தெரியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 10க்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1, 3, 5, 7, 9. இந்த 5 நம்பர்ஸும் 10க்குள்ளே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 10க்குள்ளே 5 நம்பர்ஸ் அப்படின்னா அடுத்தது 50க்குள்ளே இன்னொரு 5. ஸோ 25 நம்பர்ஸ் நம்மளுக்கு டோட்டலாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்க்குள்ளே ஒரு 5 இருக்குது அப்படின்னா அகெயின் அதே மாதிரி 5, 5 பிகாஸ் இது ஆட் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் இருந்தால் நம்ம கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் இது ஆட் நம்பர்ஸ்னும் போது எவ்ரி 10 வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 50க்குள்ளே 25 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஏ என்னது 1 அண்ட் டி என்னது 3 minus 1 is equal to 2. எவ்ரி நம்பர்ஸ், அதாவது 5லேருந்து 7னா 2. ஸோ டியோட வேல்யூ 2 அண்ட் n is equal to 25. இப்போ என்ன கேட்குறாங்க? இதில் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ S25 இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். S25 is equal to n/2. 25/2 into a plus l. a வந்து 1 plus l வந்து 49. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 25/2 into 49 plus 1 15. ஸோ 2 25 கட் பண்ணிங்கன்னா 15 கட் பண்ணால் 25. ஸோ 25 into 25 625. ஸோ S25 டேர்ம்ஸோட ஆன்சர் வந்து 625. நெக்ஸ்ட் 15th சம் பாருங்க. A contract on a construction job specifies a penalty for delay of completion between a certain date, அதாவது beyond a certain date, follows 200 for the first day. அதாவது இந்த ஏபி சீரியஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 200, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அவங்களுக்கு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. அது வந்து 250, அடுத்த டே 300. இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பெனால்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பியாண்ட் 30 டேஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வந்து 30ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பியாண்ட் 30 days வாட் வில் பி த கான்ட்ராக்டர் ஹேஸ் டு பே த பெனால்ட்டி. அதாவது ஒரு நாளைக்கு 200 ரூபாய், ஒவ்வொரு நாள் லேட்டாக அந்த கான்ட்ராக்டர் 50 ரூபாய், 15 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ இதுதான் ஏபிசிவிஎஸ் அண்ட் என் தெரிஞ்சிச்சு. இதை வச்சு அவர் 30 days முடிவில் டோட்டல் பெனால்ட்டி ஹவு மச் ஹி ஹாஸ் பெய்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ 200 அண்ட் டியோட வேல்யூ 250 minus 200 is equal to 50. ஸோ n தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் 30 days. 30 days வந்து இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிப்போம். ஸோ n/2 into 2a, அதாவது 2 into a plus n minus 1. n minus 1 என்ன? 30 minus 1 into d எவ்வளோ? 50. ஸோ இப்போ இது கட் பண்ணாதீங்க. 30 divided by 2, இது 15 எழுதலாம். பட் இன்கேஸ் நமக்கு இங்கே சின்ன நம்பர் வந்தால் இது மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுருங்க.
2 into 200 400 plus 29 into 50 அதாவது 29 into 50 next வந்து 30 by 2 into 400 plus 29 into 50 எவ்வளோ வரும் ஃபஸ்ட்டு 0 அப்படியே வச்சுக்கோங்க 9 5s are 45 5 balance 4 5 2s are 10 plus 4 14 so 30 by 2 into 1850 இப்போ நான் ஏன் சொன்னேன்னா இது நீங்கள் 15 கட் பண்ணிங்கன்னா 1850 into 15 உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இது அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 925 இப்போ 925 into 3 பண்ணால் போதும் அதாவது 13 அர்த்தம் 0 அப்படியே வச்சுக்கிறீங்க 5 3s are 15 5 balance 1 3 2s are 6 7 9 3s are 27 ஸோ முடிஞ்ச அளவுக்கு டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பரோட கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 0 இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும் ஸோ சம் ஆஃப் 30 டேர்ம்ஸ் எவ்வளோ 27,750 நெக்ஸ்ட் 16th சம் பாருங்க sum of rupees 700 is to be used to give 7 cash prizes அதாவது சம் வந்து 700ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ எஸ் வந்து 700 அண்ட் என் எவ்வளோ 7 கேஷ் ப்ரைஸஸ் ஸோ எஸ் 700 என்னோட வேல்யூ 7 அண்ட் இஃப் ஈச் ப்ரைஸ் இஸ் 20 rupees less than the preceding price அப்படின்னா அர்த்தம் டி வந்து -20 அதாவது ப்ரீவியஸை விட செகண்ட் ஒன் வந்து 20 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஈச் ஆஃப் த ப்ரைஸஸ் அந்த ஒவ்வொரு ப்ரைஸஸுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது A1 எவ்வளோ A2 எவ்வளோன்னு அந்த கம்ப்ளீட் ஏபியுடைய சீரியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு எஸ் தெரியும் என் தெரியும் டி தெரியும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எஸ் 7 is equal to 7 by 2 அதாவது n by 2 into 2a plus n minus 1 which means 7 minus 1 into d is equal to SN ஓட 7 ஓட வேல்யூ 700 ஸோ இப்போ நீங்கள் 7 by 2 அப்படியே இருக்கட்டும் 7 by 2 into 2a plus 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 into -20 is equal to 700 ஸோ 7 by 2 into 2a minus 120 is equal to 700 இப்போ இந்த 7 by 2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் ரெசிப்ரோகேட் ஆகுமா 2 by 7 இப்போ 7ம் 700ம் கட் பண்ணிங்கன்னா 100 ஸோ 100 into 2 200 so 2a is equal to 200 minus 20 இந்த பக்கம் வந்தா plus 120 so 200 plus 120 is 320 so 2a வந்து 320 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன வரும் 160 இப்போ நம்மளுக்கு அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க AP சீரியஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ AP is equal to 160 கமா இப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ கம்மி பண்ணுறோம் 20 வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் கம்மி பண்ணுறோம் பிகாஸ் -20 இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா 140 120 டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ 7 டேர்ம்ஸ் ஸோ 120 தென் நெக்ஸ்ட் 100 80 1 2 3 4 5 வந்திருக்கு அகெயின் 2 டேர்ம்ஸ் ஸோ 60 and 40 ஸோ 7 டேர்ம்ஸ் 4 + 3 7 டேர்ம்ஸ் இதான் வந்து நம்மளுடைய ஏபி சீரியஸ் அவங்க கேட்ட ஈச் ஆஃப் த வேல்யூ வந்து இதுதான் நெக்ஸ்ட் 17th சம் பாருங்க in a school students thought of planting trees in and around the school to reduce air population அதாவது ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரீஸ் நடறாங்க ஏர் பாப்புலேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு it was decided that number of trees each section of each class will plant அதாவது ஒரு கிளாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 செக்ஷன் இருக்கு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணுறாங்க ட்ரீயை அண்ட் ஒரு கிளாஸும் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த சம்மை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கிளாஸ் 1ல் 3 செக்ஷன் இருக்குது இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு ட்ரீ பட் 3 செக்ஷன் ஸோ 3 ட்ரீ நம்ம பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி கிளாஸ் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து 2 அண்ட் 3 செக்ஷன் ஸோ 6 ட்ரீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தேர்ட் ஸ்டாண்டர்டுன்றதுனால ஒரு கிளாஸ் 3 + 3 செக்ஷன் ஸோ 9 இப்போ நம்மளோட ஏபி சீரிஸ் எப்படி இருக்குது 3 6 9 இதே மாதிரியே இது அப் டு எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணுறாங்க 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணுறாங்க அப்போ 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 12 × 3 is equal to 36 இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இதில் கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஏபி சீரியஸ் தெரிஞ்சிச்சு இப்போ இந்த சீரியஸில் ஏன்றது 3 அண்ட் டி என்ன 6 - 3 3 அண்ட் n வந்து 12 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து
36 பிகாஸ் அவங்க 12 ஸ்டாண்டர்ட் சொன்னதுனால நமக்கு லாஸ்ட் சம் 36ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ S12 அதாவது மொத்தமா அவங்க எவ்வளோ ட்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ட்ரீஸ் வில் பி பிளான்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ S12 அப்படின்றது என்ன, n/2 இன்டூ A + L. ஏன்றது 3, Lன்றது லாஸ்ட் டேர்ம் 36. ஸோ இது 12/2 கட் பண்ணிங்கன்னா 6 இன்டூ 39. ஸோ 639 is 234. ஸோ sum of 12 terms எவ்வளோ, 234. Next 18th sum பாருங்க. A spiral is made up of successive semicircles with centers alternatively at A and B, starting with the center A of radius 0.5 cm, 1 meter and so on. As shown in this figure, what is the total length of spiral? ஸோ அதில் கொடுத்துருக்க ஃபிகர் வச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்பைரல் எப்படி ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு செமி சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த செமி சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ இது ஒரு செமி சர்க்கிள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு செமி சர்க்கிள்னா இதில் உள்ள இருக்கிற ரேடியஸ் 0.5 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஒரு செமி சர்க்கிள் அப்படின்னா இது வந்து 1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்ன்றது இன்னொரு செமி சர்க்கிள். ஸோ இதுலேருந்து இது பார்த்தீங்க, அதாவது இதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா 1.5, அப்புறம் இது வந்து 2, இந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன். நம்மளுக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. பட் அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்பைரலுடைய லென்த் கேட்குறாங்க. அப்போ அது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஒரு செமி சர்க்கிளோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், பெரிமீட்டர். அந்த ஸ்பைரலோட லென்த் வந்து பெரிமீட்டர். ஸோ நீங்கள் வந்து பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்ன, 2πr. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள், பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள்ன்றது πr. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும், 0.5, நெக்ஸ்ட் 1π, அப்புறம் 1.5, இந்த மாதிரி போகும். ஸோ நம்மளோட ஏபி சீரியஸ் இதில் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0.5π அண்ட் 1π ஆர் பைன்னு எழுதலாம். தென் 1.5π, 2π அண்ட் ஸோ ஆன். இதுதான் நம்மளோட ஏபி சீரியஸ். இப்போ இதில் ஏன்றது வந்து 0.5π அண்ட் டீன்றது என்ன, 1ல் 0.5. 0.5ன்றது என்ன அர்த்தம், 1/2. ஸோ 1ல் ஹாஃப் போயிடுச்சுன்னா ஹாஃப், 0.5π. அதாவது 1π மைனஸ் 0.5π, 0.5π. என் இதில் என் கொடுத்துருக்காங்களா, அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, 13 கன்சிக்யூட்டிவ் செமி சர்க்கிள்ஸ். அப்போ என்னன்றது என்ன, 13. அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் 13 கன்சிக்யூட்டிவ் செமி சர்க்கிள்ஸ் அண்ட் டேக் பை எஸ் 22/7 கொடுத்தாங்க. இப்போ இதோடைய சம் கண்டுபிடிப்போமா. S13 எஸ் என்னோட ஃபார்முலா என்ன, n/2 இன்டூ 2a. ஏன்றது என்ன, 0.5π பிளஸ் n மைனஸ் 1, அதாவது 13 மைனஸ் 1 இன்டூ டி என்ன, 0.5π. இப்போ இதை 13/2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 2 இன்டூ 0.5, 0.5னா என்ன சொன்ன, 1/2. ஸோ 2 இன்டூ 1/2 என்ன வரும், 1. அதாவது 0.5 பண்ணால் 1 வந்துடும். ப்ளஸ் 13 மைனஸ் 1, 12 இன்டூ 0.5π இஸ் ஈக்குவல் டு, இப்போ அதே மாதிரி பாருங்க 12 0.5, 0.5னா என்ன அர்த்தம், 1/2. 1/2 12 கட் பண்ணிங்கன்னா 6. ஸோ 13/2 இன்டூ π ப்ளஸ் 6π இஸ் ஈக்குவல் டு 13/2 இன்டூ 7π. இந்த 7π எப்படி எழுதலாம், 13/2 இன்டூ 7 இன்டூ 22/7. இப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடும், 22 11 கேன்சல் ஆகிடும். 13 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 143. ஸோ 143 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த டோட்டல் செமி சர்க்கிளுடைய லென்த், அதாவது வந்து லென்த் ஆஃப் த சச் ஸ்பைரல் எவ்வளோ, 143 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 19th சம் பாருங்க. 200 logs are stacked in the following manner. 20 logs in the bottom row and 19 in the next row, 18 in the top to it. அதாவது வந்து கீழே வந்து 200 logs. logsனா என்ன, மரக்கட்டை. ஒரு 200 மரக்கட்டைன்னா அவங்க அடுக்கி வைக்கிறாங்க. கீழே 20, நெக்ஸ்ட் 19, மேலே 18 இருக்கிற மாதிரி இந்த லாக்ஸை அடுக்கி வச்சுட்டே வராங்க. இப்போ இதில் எத்தனை ரோ வந்து அடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அதாவது 200 வச்சு எத்தனை ரோ வந்து அவங்க அடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுடைய ஏபி சீரியஸ் என்ன வருது, ஏபி சீரியஸ் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து 20 வைக்கிறாங்க, அதுக்கு மேலே 19, அதுக்கு மேலே 18 அண்ட் ஸோ ஆன்.
இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதோட சம் எவ்வளோ கொடுக்குறாங்க 200, அதாவது டோட்டல் 200 லாக்ஸ் தான் நமக்கு இருக்கு. அதை கீழே 20லேருந்து எவ்வளோ வரைக்கும் அடுக்கி வைக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் இதில் ஏ வந்து 20 அண்ட் டி எவ்வளோ 19 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு -1. n வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது n தான். இப்போ எஸ்என் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ, ஏன்றது 20 ப்ளஸ் n மைனஸ் 1 தெரியாது, இன்ட்டு டி வந்து -1 இஸ் ஈக்குவல் டு 200. n/2 அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 2 × 20 40. இதை உள்ள -1 பண்ணிங்கன்னா -n + 1 இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ n × 41 - n இஸ் ஈக்குவல் டு 400. அதாவது இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2க்கு 2 கட் ஆகிடும். 200 × 2 வந்து 400. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 41n - n² - 400 ஈக்குவல் டு 0. இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ n² - 41n + 400 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும், n² குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆல்ரெடி சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொன்னோமா, ஃபஸ்ட்டு வந்து 400 எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷன் இது போடுங்க, எல்சிஎம் போடுங்க. 200 அண்ட் 2 டைம்ஸ்னா 100, அகைன் 2 டைம்ஸ்னா 50, 2 டைம்ஸ்னா 25, 5 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 41 நமக்கு வரணும். ஸோ 41 வர்றதுக்கு எப்படி நம்ம வந்து இதை பிரிக்கலாம்னு பாருங்கள். நார்மலாகவே வந்து 4 × 100 இல்லைனா 20 × 50 இப்படி நம்ம வந்து மாற்றி மாற்றி இது எழுதி பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அண்ட் 5 5s are 25. 25 16 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 41. ஸோ நமக்கு என்ன வரும், n² - 16n minus 25n plus 400 equal to 0. இப்போ இதில் n காமன் ஆடுங்க. n minus 16 minus 25 into n minus, because இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரும். 25 into 16 வந்து 400 equal to 0. So n minus 16 equal to 0 and n minus 25 equal to 0. So என்னோட வேல்யூ என்ன, either 16 or 25. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் வருது. நம்பர்ஸ் எவ்வளோ வரும், எய்தர் 16 வரணும் இல்லை 25 வரணும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துலையே வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கெனாட் பி நெகட்டிவ், இல்லைனா நம்பர் ஆஃப் ரோஸ் கெனாட் பி நெகட்டிவ்னு சொல்லி நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். பட் இங்கே போத் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸில் எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதாவது எல் இல்லைனா ஏஎன், இந்த டேர்ம் கண்டுபிடிப்போமா. இப்போ A16 எவ்வளோ வரும் கண்டுபிடிங்க. A16 is equal to A plus n minus 1. 16 minus 10 எவ்வளோ, 15 into D என்ன, -1. So 20 minus 15 is equal to 5. ஸோ லாஸ்ட் டேர்ம், அதாவது அந்த லாகை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுக்கிட்டே போகும்போது மேலே டாப் ரோவில் 5 லாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது A16th டேர்ம் வரும்போது 5 லாக்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A25 is equal to 20 plus n minus 1. 25 minus 1, 24 into -1. So 20 minus 24 is equal to -4. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த வுட்டு வந்து நம்ம அடுக்கிட்டே போகிறோம் மேலே, அதில் -4ல் இருக்க பாசிபிள் இருக்கா, பாசிபிள் கிடையாது. ஸோ A16 is equal to 5 is only answer. லாஸ்ட் சம் பாருங்க, 20th sum. In a potato race, a bucket is placed at the starting point, which is 5 meters from the first potato, and other potatoes are placed 3 meters apart in a straight line. There are 10 potatoes in the line. A competitor starts from the first bucket. அதாவது இந்த பக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கே ஆக்சுவலி வந்து ஒரு பக்கெட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து ஒரு 5 மீட்டர் தூரத்தில் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ இருக்குது. ஸோ இப்போ ஒரு காம்படிட்டர் ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவை வந்து பிக் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இது கொண்டு வந்து அவர் திரும்பி வந்து என்ன பண்ணணும், இங்கே பிளேஸ் பண்ணணும். அண்ட் அகைன் வந்து 3 மீட்டர் கேப், நெக்ஸ்ட் எல்லா 3 மீட்டர் கேப்லேயும் ஒரு பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அகைன் இந்த காம்படிட்டர் இங்கேருந்து இங்கே வரணும் அண்ட் இந்த பொட்டேட்டோ எடுக்கணும், திரும்பி இங்கே போகணும். ஸோ இது வந்து நார்மல் ஏபிஏ என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து 5, தென் 3, அப்புறம் 3. அது இல்லாமல்
அகைன் ஹீ இஸ் ரிப்பீட்டிங் த ரேஸ், அதாவது அந்த பக்கெட்டுக்கு திரும்பி கொண்டு வந்து போடுறதுனால நமக்கு வர்ற ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஏபியே வந்து 2 டைம்ஸ் ஏபி. சரி, இந்த மாதிரி எத்தனை பொட்டேட்டோ இருக்கு? n வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ஏபி சீரியஸ் என்னன்னு பாருங்க. ஏபி சீரியஸ் வந்து 5, 8, 11 அண்ட் ஸோ ஆன். அண்ட் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து 10ன்னு தெரியுது என்னோட வேல்யூ. ஸோ இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஏவோட வேல்யூ 5 அண்ட் டியோட வேல்யூ 8 minus 5 is equal to 3 because every potato குள்ள difference வந்து 3. So D ஓட value 3 and N ஓட value 10. இப்போ sum of இந்த total raceல அவன் எவ்வளவு தூரம் வந்து ஓடி இருக்கான் அப்படின்னா அதோடைய total sum SN கண்டுபிடிக்கணும். So N by 2 into 2A plus N minus 1 into D. இப்போ இதில் N எவ்வளோ? 10 because 10 potatoes இருந்தது. 10 by 2 into 2 times of A plus n minus 1. Again 10 minus 1 into 3. இப்போ இது பாருங்க 10 by 2 வந்து 5 and 5 2s are 10. 10ல 1 போயிடுச்சுன்னா 9. So 9 3s are 27. So 5 into 37. 5 into 37 எவ்வளோ நம்மளுக்கு? 7 5s are 35, balance 3. So 185. இப்போ S10 வந்து 185, அதாவது இந்த காம்படிட்டர் ஒரு முறை போயிட்டு பொட்டேட்டோ எடுத்துட்டு வந்தா 185, பட் எவ்ரி டைம் ஹீ ரிட்டர்ன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த காம்படிட்டர் எவ்வளோ? 185 into 2. ஸோ விச் இஸ் 5 2s are 10, 70. ஸோ 370 சென்டிமீட்டர். meter. So 370 meters. So how much distance he traveled அப்படின்னு கேட்டா இவர் 2 times பண்ணதுனால வந்த ஆன்சர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 370 மீட்டர் he traveled சொன்னோம். இப்போ இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த 5th சாப்டர் இதோட arithmetic progression கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.